ஷேர் மார்க்கெட்டில் வந்து கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் பெரும்பாலும் வந்து ஆப்ஷன் செயின் பேஸில் தான் மார்க்கெட் வேலை செய்யும். எங்கே வாங்கியிருக்காங்க, எங்கே விற்கிறாங்க, எங்கே குமுலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான். பட் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது, ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ரூல்ஸை மீறி ட்ரேட் எடுக்க வேண்டாம். அதாவது ப்ராஃபிட்டே உங்களுக்கு தர்ற மாதிரி இருந்தால் கூட ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த டிசிப்ளின் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நிச்சயமாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. இங்கே ஆப்ஷன் செயின் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 2 பக்கமும் ரெட்டாக இருக்குது. அதாவது மார்க்கெட்டோட கால் ஆப்ஷன் சைடும், புட் ஆப்ஷன் சைடும் மார்க்கெட் மேலே போகாதுன்னு காட்டுது. இந்த மாதிரி நாட்கள் நம்ம போய் கால் ஆப்ஷனும், புட் ஆப்ஷனும் அடுத்த மணியில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா, அதாவது கால் சைடும் டவுன் டைரெக்ஷனில் வச்சுருக்கான் சூப்பர் ட்ரெண்டு, புட்டு சைடும் டவுன் சைடில் வச்சுருக்கிறான். ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்டு கால் ஆப்ஷனில் 1, அதாவது 10-3 டவுன் ட்ரெண்டும் 7-2 அப் ட்ரெண்டுமாக வச்சுருக்கிறான். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. 30 மினிட்ஸ் மட்டும் 1 அப்பும் 1 புட்டுமா வைக்கிறான். சரி, ஒரு சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டும் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக வைக்கிறான். இதுவே நம்மளுக்கு வந்து காட்டிடுது. இது ஆப்ஷன் செயினு இந்த மாதிரி இடத்த பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத காட்டிடுது. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.